எதிர்க்கட்சிகளை பழிவாங்கவே 130வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் குற்றம் சுமத்தியுள்ளார். பிரதமர், மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் குற்ற வழக்கில் சிக்கி 30 நாட்கள் சிறையில் இருந்தார். அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான சட்ட மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக சென்னையில் பேட்டியளித்த TKS இளங்கோவன், ஒருவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் எந்தவித தண்டனையும் அனுபவிக்க கூடாது என தெரிவித்தார். குற்றமிழைக்காமல் பல மாதங்கள் ஆராசா சிறையில் இருந்ததாகவும் அவர் கூறினார். அடைபட்டு இருக்கிறதுனாலே அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்ல முடியாது. பல பேர், நான் அதுக்கு தான் ராஜா வழக்கை சொன்னேன். அவர் சிறையிலே 12 மாத காலம் சிறைவாசம் அனுபவித்தார். அந்த வழக்கு நீதிமன்றத்திலே அவர் மீது பொய் குற்றச்சாட்டு என்று தள்ளுபடி செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரித்து இவர்கள் செய்தார்கள். அந்த வழக்கும் கடந்த காலத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு தான். இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.